வணக்கம். நடிகர் விஜய் அல்ல அரசியல்வாதி விஜய். தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் மெஜாரிட்டியுடன் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறது. இந்த செய்தியை கேட்டால் எப்படி இருக்கு? ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்த அந்த மக்கள் கூட்டம், ஒவ்வொரு ரேலியிலும் வந்த அந்த மக்கள் கூட்டம், முக்கியமாக இளைஞர்கள் போட்ட வாக்கு அவரை சீஃப் மினிஸ்டர் பதவி வரை கொண்டு போய் சேர்ப்பார்களா? இந்த கேள்வியை எதற்காக இன்னைக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். காரணம், நேற்று வெளிவந்த அந்த எக்ஸிட் போலில் ஆக்சஸ் மை இந்தியா ஆக்டர் விஜய் அரசியல்வாதி விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராக அழகு பார்த்திருக்கிறார். எப்படி? அதை நீங்க பாருங்கள். ஆஸ் பர் ஆக்சஸ் மை இந்தியாவுடைய எக்ஸிட் போல் படி நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்கேவிற்கு 92 110 சீட்டுகள் கிடைப்பதாக கூறியிருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி, ஏஐடிஎம்கே பிளஸ் பிஜேபி மற்ற கட்சிகள் இவர்களுக்கு வெறும் 22 32 சீட்டுகள் மட்டும் தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் டிவிக்கு விஜய் அவர்களுடைய இந்த முதல் பயணத்தில் அவர்களுக்கு கொடுத்த சீட் 98 120, அதாவது குறைஞ்சபட்சம் 98, அதிகபட்சம் 120. டிஎம்கே குறைஞ்சபட்சம் 92, அதிகபட்சம் 110. டிவிகே ஆஸ் அ ஸ்ட்ராங் டெபியூ அல்ல ஹங் அசம்பிளி பாசிபிள் என்று எழுதியிருக்கிறார். இவருக்கு கிடைத்த அந்த ஓட் ஷேரை நீங்க பார்த்தீர்கள். ஆஸ் பர் ஆக்சஸ் மை இந்தியா 35% ஓட் ஷேர், டிஎம்கேவிற்கு 35% ஓட் ஷேர். அப்போ ஆஸ் பர் ஆக்சஸ் மை இந்தியாவுடைய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள். அப்படி இது உண்மையாக மாறினால், இந்த கணக்கு உண்மையாக மாறினால், அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வில் பி விஜய். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்? February 2 2024 தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நீங்க பார்த்தீர்கள், அவரை சுற்றி பல்வேறு கான்ட்ரோவர்சிகள் வளம் வந்து ஆக்டர் விஜயுடைய கொள்கைகள் என்ன, அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, இது அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது அல்ல ஆக்டர் விஜய்க்கு இந்த தொகுதியில வாக்காளர்கள் இருக்கிறார். ஆக்டர் விஜய் ஹாஸ் a very strong base இந்த இடத்துல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் நிச்சயமாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கு. பட் அந்த ஃபேன்ஸ்கள் எப்படி சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு 5000 நண்பர்கள் இருப்பார். அந்த 5000 நண்பர்களும் உங்களுடைய நண்பர்களாது என்று நீங்க பார்த்தீர்கள்னா அதுல முக்கால்வாசி நபர்களை உங்களுக்கு தெரியவே தெரியும். முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், அவரோட பேர் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ்கள் தான் இந்த ஃபாலோவர்ஸ்கள் அல்ல. இது உண்மையிலேயே ஓட்டாக மாறும். விஜய் அவர்களை ஆக்சஸ் மை இந்தியாவை தாண்டி வேற எந்த எக்ஸிட் போலும் அவரை சீஃப் மினிஸ்டர் பதவியில் அமர வைக்கவில்லை. இந்த ஈக்குவேஷன் என்னவென்று நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். பீப்புள் பிளஸ் என்டிடி டிஎம்கேவிற்கு 125 145, ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு 65 80, விஜய் அவர்களுக்கு 18 24 மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல we also should see என்டிகே, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு 3% ஓட் ஷேரை கொடுத்திருக்கிறார்கள் ஆல்மோஸ்ட் அனைத்து எக்ஸிட் போல்ஸ். இன்னொரு மெட்ரைஸ் இவர்கள் கொடுத்த எக்ஸிட் போலை நீங்க பார்க்கும்போது 122 அண்ட் ஒரு அப்பர் சைட் 132 ஃபார் டிஎம்கே. ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு 87 on upper side they may touch 100. Again, when you come to Vijay, it is only 10 to 12.
பி மார்க் ரிபப்ளிக். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, இந்த புதிய புதிய எக்ஸிட் போலை எடுக்கக்கூடிய சாணக்கியர்கள் எப்படி முளைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பிகாஸ் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த தவறான தப்பு கணக்குகள் ஃபெயிலாக அடுத்த எலெக்ஷன்ல ஏதோ ஒரு பேரை ட்விஸ்ட் செய்து ஒரு புதிய பேருடன் இவர்கள் இது போன்ற கட்டுக்கதைகளை விடுவதுதான் இப்போ வழக்கமாக இருக்கிறது. எனிவேஸ், லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸிட் போல். PMark Republic 125 on a lower side, upper side 145 for DMK, 65 on a lower side for BJP NDA, on a upper side it is 85. TVK, which is Tamalaga Vetri Kalagam, again it is 16 to 26. This is on the maximum side. Chanakya strategies, நீங்க பாத்தீங்கன்னா சாணக்கியா ஒரு பேர்ல இருப்பாங்க போன தேர்தலில், இப்போ சாணக்கிய ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு பேரை மாத்திட்டாங்க. சரி, இவர்கள் கொடுக்கக்கூடிய கணக்குப்படி ஆன் லோவர் சைட் 145 ஃபார் டிஎம்கே, ஆன் அப்பர் சைட் 160, NDA 50 on a lower side, 65 on a higher side, TVK again 13 to 18, CNN News 18 103 on a lower side, 113 on a upper side, but here they are making NDA and ADMK as a winner. 114 இருந்து 124 டிவிகேவுக்கு, 4ல இருந்து ஒரு 10 சீட் எழுதி கொடுக்கிறார்கள். narrow edge for ADMK here. இந்த அனைத்து போல்ஸ்களும் நீங்க பார்க்கும்போது ஆன் அன் ஆவரேஜ் நீங்க எடுத்து பார்க்கும்போது 120 இருந்து 135 டிஎம்கே, 65 இருந்து 85 ஃபார் NDA அண்ட் 20 இருந்து 40 டிவிகேவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? நான் ஏற்கனவே இன்னைக்கு ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். நிச்சயமாக அடுத்த 2-3 நாட்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், பாப்கார்ன், சமோசா, காஃபி, டீ, கோல்ட் ட்ரிங்க் இதெல்லாம் எடுத்துட்டு டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்காருங்க. பல இது போன்ற புதிய புதிய கணக்குகளை, அதற்காக ஒரு 4-5 ஆய்வாளர்கள், அதற்காக ஒரு 4-5 பேச்சாளர்கள், ஒவ்வொரு கட்சிக்கும் நாங்க தான் வர்றோம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆக, இதை என்டர்டெயின்மெண்ட் ஆக மட்டுமே பாருங்கள். காரணம், நான் காட்டக்கூடிய இன்னொரு எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக எப்படியெல்லாம் இவர்கள் மக்களை ஏமாற்றி அல்ல நியூஸ் ஏஜென்சிகள் தன்னுடைய டிஆர்பிக்காக வேலை பார்த்தார்கள், அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது அனைத்து எக்ஸிட் போல்ஸ்களுமே பிஜேபியை வெற்றியாளராக எடுத்து காட்டினார்கள். அதாவது திஸ் டைம் பிஜேபி இஸ் கோயிங் டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஏன்னா நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய அலை மிகப்பெரிய அளவில் வெஸ்ட் பெங்காலில் இருந்ததாக எடுத்து காட்டினார். ஒட்டுமொத்த கோதி மீடியா நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய கவரேஜை மட்டும் தான் எடுத்து காட்டினார்கள், வேற எதுவுமே காட்டல. ஆனா ரிசல்ட் என்ன? 77 பிஜேபி முடங்கியது. மம்தா பானர்ஜி 215, ஷீ ஸ்வீப்ட் வெஸ்ட் பெங்கால். அவ்வளோ பெரிய சாணக்கியர்கள், அவ்வளோ பெரிய மீடியா கவரேஜ், ஒட்டுமொத்த ஏஜென்சிஸ்கள் அனைத்துமே அவர்கள் கையில், சென்ட்ரல் பாடி. அதையும் தாண்டி மம்தா பானர்ஜி ஸ்வீப்ட். வை? பிகாஸ் ஆஃப் பெங்காலி அஸ்மிதா. பெங்காலிகளுடைய அந்த அடையாள போர் இந்த தேர்தலிலும் அதுதான் நடந்திருக்கு. இந்த முறையும் மம்தா பானர்ஜியோடைய அந்த எட்ஜை நீங்க பார்த்தீர்கள்னா, கிரவுண்ட் ரிப்போர்ட் வெளிவரக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட்டை நீங்க பொறுத்தவரையில் மம்தா பானர்ஜி will be forming the next government. அப்படி அவரை தோற்கடித்தார்கள்னா எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய சதியை அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஞானேஷ்குமாருடைய டீம், அங்க டெபியூட் செய்யப்பட்ட சிஆர்பிஎஃப், இதை தாண்டி அமித்ஷா, மற்ற சென்ட்ரல் ஏஜென்சிகள், இடி, சிபிஐ அவர்களுடைய ரெய்ட் எல்லாமே இதுல வேலை பார்க்கும். சரி, 2024 இந்த தேர்தலுக்கான எக்ஸிட் போலையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். லோக்சபா தேர்தலும் போது அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள். இதே ஆக்சஸ் மை இந்தியா, விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராக அழகு பார்க்கக்கூடிய இதே ஆக்சஸ் மை இந்தியா 401 நம்பர்ஸ்களை பிஜேபிக்கு கொடுத்தது. 401 அப்கி பார் 400 பார், they did it on their number game. 401 for BJP. But what was
for India Alliance. They said it is 150. But what did they got? India Alliance got 200 and plus. And Mr. Narendra Modi got 240. They didn't even touch the magic number of 272. 272 கூட அவர்கள் தொட முடியும். இதேதான் ஏபிபி நியூஸ் அவர்கள் 383 எடுத்து காட்டினார். அகெயின் இட் காட் ஃபெயில்ட். ரிபப்ளிக், பி மார்க் இவர்கள் 392, பிஜேபிக்கு 392. மோஸ்ட் எக்ஸிட் போல் ஷோட் பிஜேபிக்கு 400க்கும் மேல சீட்டு கிடைக்கும் என்று. ஆனால் அந்த ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அதனால் இது போன்ற எக்ஸிட் போல்ஸ்களை நீங்க நம்ப தேவையில்லை. இது போன்ற எக்ஸிட் போல்ஸ்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டிற்காக சரியாக இருக்கும். ஆனால் கிரவுண்டட் மக்கள் என்ன ஓட்டு போடுகிறார்கள், மக்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறதோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இது போன்ற எக்ஸிட் போல்ஸ்களை மிகப்பெரிய அளவில் பார்த்து கணக்குகளை போட்டு விடாதீர்கள். இட் இஸ் an entertainment and let it be entertainment. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.